சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் நிலையில் பவுன்சர்கள் சென்ற வாகனம் தனியார் தொலைக்காட்சி வாகனத்தின் மீது மோதிய விபத்தின் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிட கேட்கலாம். சீனிவாசன், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற அந்த பரப்புரையின் போது 41 பேர் தாவேகா சார்ந்த அந்த கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் இறந்தனர். இதையடுத்து தாவேகா கட்சியின் மீது தொடர்ந்து பல விமர்சனங்கள் ஏற்பட்டிருந்தன. இதையடுத்து இரண்டாவது கூட்டமாக மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சையில் இருக்கின்ற நட்சத்திர விடுதியில் கூட்டம் இரண்டாவது கூட்டமாக தாவேகா கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு சுமார் 8:30 மணி அளவில் நீலாங்கரையிலிருந்து மாமல்லபுரம் நோக்கி விஜய் அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார். அப்போது அவர் பின்னே செய்தியாளர்கள் வாகனமும் வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி எப்போதுமே அவர் செல்லக்கூடிய வழியில் செல்லாமல் புதிதாக முன்பே ஒரு வழியில் திரும்பி நட்சத்திர விடுதி செல்ல திரும்பினார். அப்போது பின்பாக வந்திருந்த செய்தியாளர் வாகனம் மீது விஜயுடன் வந்த பவுன்சர்கள் வாகனம் மோதியது. இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் வராத வழியில் குறுகிய சாலையில் விஜய் திரும்பியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த விபத்தின் போது செய்தியாளர்கள் வாகனம் மீது பவுன்சர்கள் வண்டி மோதியதில் அந்த வண்டி லேசான சேதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.